இல்லப்பா, சிவரஞ்சனி நம்ம குடும்பத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க நியாயமா தானே நடந்திருக்காங்க. நேத்து கூட சொன்னாங்களே எஃப்ஐஆர் போட்டு அமுதாவையும் மணி அரைச்சு வீட்டுக்கு அனுப்புறேன்னு. இல்லப்பா, எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்காதுப்பா. யாரோ இடையில தப்பு பண்ணிருக்காங்க. நம்ம தங்கச்சி தப்பானவன்னு ஊர் முழுக்க போஸ்டரா தொங்குதுமா. அந்த செல்லமா தலையிட்டு இப்ப நம்ம குடும்ப மானமே போச்சு. இந்த விஷயம் உள்ள இருக்க அமுதாக்கு தெரிஞ்சா மானஸ்தி சும்மா இருப்பாளா? இருக்க மாட்டா. தூக்கு போட்டு தொங்கிடுவா. கலைவாணி, நம்ம அமுதா தூக்கு போட்டு தொங்கிடுவாம்மா. தொங்கிடுவா. என் தங்கச்சி மானஸ்திமா தொங்கிடுவா. மச்சான், உங்க வேதனை எனக்கு புரியுது. உணர்ச்சி வசப்படாதீங்க. பொறுமையை யோசிச்சு அமுதாவை மீட்கிற வழி என்னன்னு பார்ப்போம். அதை விட முக்கியம், அவன் மேல உள்ள கலங்கத்தை துடைக்கணும். ஆமா அண்ணே, வாங்க கமிஷனர் ஆபீஸ் போலாம். சிவரஞ்சனி நேர்ல பாப்போம். அவங்க கிட்டே நியாயத்தை கேட்போம். நான் எங்கேயும் வரல கலைவாணி. நான் எங்கேயுமே வரல. என்னால வெளியே தலை காட்ட முடியாது. முடிஞ்சா ஒரு பாட்டில் விஷம் வாங்கி கொடுமா. நான் குடிச்சு செத்துடுறேன். என்னடா பேசுற? ஒரு மனுஷனுக்கு கஷ்டமும் சோதனையும் வரும்போது தான் எழுத்து நிக்கணும். அதை விட்டுட்டு என்னென்னமா பேசுற? சோதனை எழுத்து நிக்கலாம் சித்தப்பா. ஆனா செல்லம்மா மாதிரி ஒருத்தி முட்டாள்தனமா செய்யறதுக்கலாம் எப்படி எழுத்து நிக்கிறது? மாமா, மச்சான் ரொம்ப உடைஞ்சு போயிருக்காரு. அவர் இங்கே இருக்கட்டும். இந்த மாதிரி நேரத்துல சிவரஞ்சனியை மச்சான் பார்க்கறது அவ்வளவு நல்லது இல்ல. கலைவாணி, நீ முதல்ல கமிஷனர் ஆபீஸ் போ. நான் நம்ம லாயரை பார்த்துட்டு வரேன். வா போலாம். நியாயம் தோத்து போகாதுப்பா. நான் இப்ப அங்க கிளம்புறேன். மணியரசும் அமுதாவும் எந்த தப்பு பண்ணலன்னு அவங்கள சொல்ல வைக்கிறேன்ப்பா. என்னத்த சொல்லி என்னத்த பண்றது? இப்படி ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் எப்படி வெளியே தலை காட்ட முடியும்? இந்த விஷயம் மணியரசுக்கு அமுதாக்கு தெரியுமா? தெரிஞ்ச அவங்க நிலைமை என்னத்துக்காகுது? கொஞ்சம் யோசிச்சு பாரு செல்லம்மா. மானம் போனதுக்கு அப்புறம் எப்படி அவங்களால வாழ முடியும்? தூக்கல போட்ட விட அந்த நிமிஷம் தான் வேதனை. ஆனா இந்த அவமானத்தையும் அசிங்கத்தையும் ஆயுசு பூரா தாங்கிட்டு வாழ்றது எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா? சார், நான் பேப்பரை பார்த்துட்டேன் சார். இப்ப நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன். நீங்க அங்க வந்துடுறீங்களா? சரி. வாசு, வாசு, என்னம்மா? இந்தாப்பா காபி சாப்பிடுவா. ஏமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னமோ தெரியலப்பா, உடம்பெல்லாம் ரொம்ப அசதியா இருக்கு. எந்திரிக்கவே முடியல. சரி வா, வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா. நீ போய் முதல்ல என் மருமகளை கூட்டிட்டு வாப்பா. அப்படியே வரும்போது 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நான் அதுக்குள்ள சமைச்சு வச்சிடறேன். அம்மா, உனக்கே உடம்பு சரியில்லைல்ல? போடா போ. நான் என்ன 10 பேருக்கா சமைக்க போறேன்? நம்ம 3 பேத்துக்கும் தானே. என் மருமக வந்த உடனே திஷ்டி சுத்தி போடணும்பா. இந்த குடும்பத்து மேல ஏகப்பட்ட திஷ்டி இருக்கு. நல்லா சுத்தி போடுமா. போயிட்டு வா. வாமா கவிதா கண்ணு. அமுதாவை பார்க்க கிளம்பலையா நீங்க? நான் கிளம்பிட்டே இருக்கேன். நானும் உங்க கூட வரேனே. இருங்க, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். என்னம்மா கூடையில நிறைய என்னமோ வச்சிருக்கேன்? ஒன்னும் இல்ல பேபி, அவருக்கும் அமுதாக்கும் டிஃபன் பண்ணி எடுத்துட்டு போறேன். நல்லதா போச்சுமா. எனக்கு கூட உடம்பு சரியில்லாததால தான் எழுந்து பண்ண முடியல. இப்பதான் வாசுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீ போய் 2 பேரையும் கூட்டிட்டு வந்துருமா. என் மருமகளை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. சரி, காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல பேபி, எனக்கு எதுவும் வேண்டாம். சரி உட்காரு, இதோ வரேன். உட்காரு.
இத பாருங்கம்மா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க சைடுலயும் நிறைய தப்பு இருக்கு. உங்க அண்ணி கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாம். இந்த கேஸ போலீஸே மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த நேரத்துல ஆதாரத்தையும் அக்யூஸ்டையும் ஒப்படைச்சது ரொம்ப தப்புமா. உங்க அண்ணி இந்த ஏசி மேடத்தை ரொம்ப நம்புறாங்க, அதுல தப்பு இல்ல. ஆனா அவங்க அவங்களோட போலீஸ் புத்தியை காமிச்சிட்டாங்க பாத்தீங்களா? அசிஸ்டன்ட் கமிஷனர்னா என்ன வேணா செஞ்சிருவாங்களா? அதை வேடிக்கை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? நான் சும்மா விட மாட்டேன். இது மட்டும் உங்க வேலையா இருக்கட்டும். ரெண்டுல ஒண்ணு தெரியாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். கலை அண்ணி, பேப்பர் நியூஸ் பாத்தீங்களா அண்ணி? எவ்வளவு அபார்டம் அமுதா மேல பழி போட்டிருக்காங்க. பார்த்துட்டு தான் வரேன். ஏதோ தப்பு நடந்திருக்கு. சிவரஞ்சனி இந்த நியூஸ் கொடுத்தாங்களா இல்ல பத்திரிக்கைக்காரங்க அவங்களே யோகம் பண்ணி இது எழுதுனாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். எதுவா இருந்தாலும் அமுதா மேல இருக்கிற இந்த கலகத்தை நம்ம தொடச்சே ஆகணும். நீ ஏசி மேடத்தை பாத்தியா? போன உள்ள விட மாட்டேங்கிறாங்க. பிஸி பிஸின்னு சொல்றாங்க. ஹலோ, இங்க என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? நாங்க ஏசி மேடத்தை பார்க்கணும். அவங்க பிஸியா இருக்காங்க. நீங்க பாருங்க, செல்லமா அவங்கள பார்க்காம போக மாட்டான்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு போய் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு என்னவோ ஏசி மேடம் இன்னைக்கு நம்மள பாப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. நாம இங்க வெயிட் பண்றது மியர் வேஸ்ட். எனக்கு இன்னும் அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நான் அவங்கள பார்க்காம போக மாட்டேன்னு ஒரு முடிவோட வந்திருக்கேன். இது மான பிரச்சனை. ரெண்டு குடும்பமும் கொதிச்சு போயிருக்காங்க. ஆமா அண்ணி, என்ன ஆனாலும் அசிஸ்டன்ட் கமிஷனரை இன்னைக்கே மறுப்பு செய்தி கொடுக்க வைக்கணும். கண்டிப்பா. போலாங்க. போலாம். வரமா. சரிப்பா, போயிட்டு வாமா. அம்மா, இந்த மாசம் பேப்பர்காரன் வந்தானா அவனுக்கு பணம் கொடுக்காத. அப்படியே தூக்கி போட்டு போயிடுறான். அவனை வந்து என்ன பார்க்க சொல்லுமா. இந்தா. எனக்கு மட்டும் ஏன் பேபி இப்படி நடக்குது? இனிமே நான் என்ன பண்ணுவேன்? என் வாழ்க்கையே போச்சு. என்ன பாவம் செஞ்சேன்? அழாத கவிதா கண்ணு, அழாத. அந்த மகமாயி நம்மளை கைவிட மாட்டா. தைரியமாயிரு. வாசு, அழாதப்பா. இத பாருடா. டேய், இதெல்லாம் நம்பாதடா. என் மருமகளை பத்தி எனக்கு தெரியும்டா. டேய், வேணாம், நம்பாதடா. டேய், இது பாருடா. முதல்ல அவளை போய் பாருடா. கவிதா கண்ணு, அழாதம்மா, அழாத. நான் இனிமே எப்படி பேபி வெளியே போய் தலையை காமிப்பேன்? என் புருஷன் இப்பதான் ஒரு உதவி பண்ணி ஒரு பிரச்சனையில மாட்டிருக்காரு. இப்ப அதை விட பெரிய அவமானம் தலையில வந்து விழுந்துடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. வாசு, இத பாருடா. இப்படி ஆளுக்கு அழுதுட்டு இருந்தா எப்படிடா? போடா போடா, போய் அமுதாவை முதல்ல பாருடா. போடா. கவிதா கண்ணு, இந்த பாரு, எழுந்துரு. நீ போய் முதல்ல மணியரச பாரு. நீ எல்லாம் போய் பார்த்தா தானமா அவனுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். எழுந்துருமா, எழுந்துரு. சொன்னா கேளு கவிதா கண்ணு, எழுந்துரு. நீங்க ரெண்டு பேரும் போய் முதல்ல அவங்கள கூட்டிட்டு வாங்க. டேய் வாசு, இத பாரு, செல்லம்மா கிட்ட போய் சொல்லுடா. போடா, போங்க முதல்ல. போப்பா, போங்க. போடா.
உங்களை மேடம் கூப்பிடுறாங்க. வாங்க சொல்லுமா, உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? சாரி, நேத்து ஒர்க் லோட் கொஞ்சம் அதிகமா இருந்தது, அதனாலதான் உங்களை பார்க்க முடியல. ஆமா, நேத்தே கேட்கணும்னு நினைச்சேன், எதுக்காக வக்கீல்ல கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இது நமக்குள்ள பேசி தீர்த்துக்கிற சாதாரண விஷயம் சொல்லுமா. மணியரசும் அமுதாவும் அப்படின்னு பெருசா தப்பு பண்ணிட்டாங்க. இவங்க குடும்ப வக்கீலுங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கேட்க மறந்துட்டேன். மணியரசு அமுதாவை பாத்தீங்களா? பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? யாருங்க அவங்கள பார்க்க விட்டாங்க? அதை விட இப்ப ஒரு முக்கியமான விஷயம். பார்க்கவே இல்லையா? ஏன் பார்க்கவே இல்ல? இருங்க, நான் விசாரிக்கிறேன். மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சொல்லுங்க, என்ன விஷயம்? இது பாருங்க. நான்சென்ஸ். என்னது இது இப்படி போட்டிருக்காங்க? காலையில வந்த உடனே பேப்பர் எல்லாம் பாத்துருவேன். இன்னைக்குன்னு பார்த்து வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சம்பந்தப்பட்ட உங்களுக்கு எப்படி இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி சீப்பான நியூஸ் எங்க இருந்து எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. பிரஸ்காரங்க பரபரப்புக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க, இது எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். தைரியமா இருங்க. அதான் இப்ப கோர்ட்ல ஆஜர்படுத்த போறல, அப்ப எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரியதான் போகுது. அமுதாவும் மணியரசும் சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் கொலை பண்ணிருக்காங்க. மானத்தை காப்பாத்துறதுக்காக எந்த குடும்ப பொண்ணும் செய்யற காரியம் தான் இது. இதே இடத்துல நீங்களோ இல்ல நானா இருந்தா இதான் செஞ்சிருப்போம். அமுதாவும் மணியரசும் என்ன நம்பிதான் உங்க கஸ்டடிக்கு சரண்டர் ஆயிருக்காங்க. எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிற மனநிலையில தான் அவங்க இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி கேவலப்படுத்துறது அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க துடிச்சு போயிடுவாங்க. எனக்குள்ள என்ன பயம்னா, இந்த செய்திய கோர்ட் உண்மைன்னு நம்பிடுச்சுன்னா அவங்க ஏதோ ஒரு தப்ப மறைக்கிறதுக்கு இந்த கொலையை பண்ணாங்கன்னு ஆயிடும். அந்த மாதிரி தயவு செஞ்சு ஆயிடக்கூடாது. மேடம், இந்த செய்திக்கு ஒரு மறுப்பு செய்தி வரணும் மேடம். அப்பதான் நாங்கெல்லாம் ஊருக்குள்ள தலை காட்ட முடியும். இந்த விஷயம் மட்டும் என் தங்கச்சி அமுதாக்கு தெரிஞ்சா அப்புறம் உயிரோட இருக்க மாட்டா மேடம். நீங்க தான் மேடம் அவன் மேல விழுந்திருக்கிற இந்த கரையை துடைக்கணும். ப்ளீஸ் இமோஷனல் ஆகாதீங்க. உங்க தங்கச்சிக்கு ஒண்ணு ஆகாது, தைரியமா இருங்க. கோர்ட்ல பார்க்கலாம். சரி சொல்லுமா, அவங்க 2 பேரையும் கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். டைம் ஆகுது, நீங்க கிளம்புங்க. அங்க பார்க்கலாம். மேடம், ஒரு நிமிஷம். எனக்கு என்னமோ அவங்க பேசினது சரியா படல. கள்ள தொடர்புன்னு பேப்பர்ல போட்டிருக்கானே, போலீஸ் கொடுக்காமலா இப்படி ஒரு நியூஸ் போடுவாங்க? எனக்கு என்னமோ அந்த ஏசி மேலதான் சந்தேகமா இருக்கு. எனக்கு என்னமோ அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. வாங்க கோர்ட்டுக்கு போய் பார்க்கலாம். வாங்க. மேடம், அவங்க வந்துட்டாங்க. சீக்கிரமா கூட்டு போங்க. வாங்க போங்க 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 சார், உள்ள போங்க. ஒண்ணே இல்ல, உள்ள போங்க, பேசக்கூடாது, உள்ள போங்க. தைரியமா போ. மேடம் போங்க, உள்ள போங்க. பேசக்கூடாது, நீங்க பேசக்கூடாது. போங்க, உள்ள போங்க. உள்ள போங்க சார், உள்ள போங்க. போங்க, உள்ள போங்க. அம்மா செல்லம்மா, இங்க என்னம்மா நடக்குது? பாத்தீங்களா மேடம், உங்களை யாருன்னு தெரியாத மாதிரி போறாங்க.
யுவர் ஆனர், சரியா 28 நாள் ஆச்சு. போன மாசம் 18ஆம் தேதி B3 போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல வர மாங்காடு ரோட்ல கருகி போன நிலையில ஒரு பாடியை கண்டுபிடிச்சோம். விசாரணையில மயிலாப்பூர் RR கொரியர்ஸோட மேனேஜர் மூர்த்தின்னு ஐடென்டிஃபை ஆச்சு. அந்த கொலை வழக்கு விசாரிக்க தனிப்பட ஒன்று அமைச்சோம். தனிப்பட விசாரிச்சதுல இங்க நிக்கிற அமுதாவும் மணியரசும் கொலை செஞ்சு எரிச்சது தெரிய வந்தது. இவங்க பாடி எரிச்சத அந்த நேரம் அந்த பக்கம் வந்த SI ரகுநாத் தன்னோட மொபைல் கேமரால ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. இதுல அன்பார்ச்சுனேட்டான விஷயம் என்னன்னா, அப்ப அவரு டியூட்டில இல்ல. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் குடிபோதையில இருந்திருக்காரு. அதனால அவரால் இவங்க 2 பேரையும் விரட்டி பிடிக்க முடியல. தான் பார்த்த விஷயத்த ரகுநாத் வந்து என்கிட்ட சொன்னாரு. அப்ப நான் யார்கிட்டயும் சொல்லல. எங்க 2 பேருக்குள்ள ரகசியமா மெயின்டைன் பண்ண. ஒரு பக்கம் டிபார்ட்மெண்ட்ல என்கொயரி போயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் ரகுநாத் தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாரு.